நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடியிருக்கிற சகோதர சகோதரிக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம ஏற்கனவே சகோதரர் சொன்ன வண்ணமாக தானியல் புஸ்தகம் நம்ம ஏற்கனவே 2 பார்ட்டாக பார்த்துருக்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த 300 ஒன்று பார்த்தோம். அடுத்தது பார்க்குறப்ப இந்த 69 வாரம் அது நம்ம பார்த்தோம். இந்த மாதம் ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்குறப்ப 2 பாடம் நம்ம பார்த்துட்டோம். இது 3ஆவது பாடம். 69 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. நம்ம போன தடவை பார்த்தோம். அது ஞாபகம் இருக்குதுங்களா? வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்போ இந்த வாரம் பார்க்குறப்ப அந்த ஒரு வாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனங்கள் வாசிக்கலாம். திருவிலியம் பைபிள் இருந்தால் அதில் வாசிங்க. இந்த ஒரு வசனத்தை ஆதார வசனம் தானியேல் 9:27 திருவிலியத்தில் வாசிங்க. ஒரு வாரம் அவன் பலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாள்வான். அந்த வாரத்தின் பாதி கழிந்த பின் பலியையும் காணிக்கையும் நிறுத்தி விடுவான். திருக்கோவிலின் முனையில் பாலாக்கும் அருவருப்பு வைக்கப்படும். அதை அங்கு வைத்து பால்படுத்தியவன் கடவுளின் ஆணைப்படி இறுதியில் அழிவுறுவான். இப்போ நம்ம திருவிழத்தில் படிக்கிறப்ப ஒரு வாரம் அளவுக்கு அவன் பலரோட உடன்படிக்கை பண்ணுவான் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இதே நார்மல் பைபிளில் படிக்கிறப்ப அவர் அப்படின்ற வரதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த லாஸ்ட் வாரம் யார் வராங்கன்னு பார்க்குறப்ப ஒரு ராஜா வரான். அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்படுகிற ஒரு ராஜா. அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு வாரம் அளவுக்கும் அநேகருக்கு என்ன படுத்துறான்னா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறான். ஒரு வாரன்றப்ப நம்ம சொன்னது ஒரு வாரம்னா 7 நாள், வாரத்துக்கு 7 நாளுங்களா? அப்போ 7 வருஷம் என்ன பண்ணுறான்னா அநேகரோட உடன்படிக்கை பண்ணுறான். அப்போ அநேகரோடனா அநேகர்ன்றப்ப இதில் யாரை சொல்லுவோம்? அநேகர் அப்படின்னா அநேகர். அப்போ யூத ஜனங்கள் மட்டுமல்ல, இந்த 70 வார தீர்க்க தரிசனம் யாருக்காக அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யூத ஜனங்களுக்காக நம்ம சொல்லியிருந்தோம்ங்களா? அப்போ அந்த வசனம் எப்படி வரும்னா அந்த ஒரு வாரம் அளவுக்கு அவன் யாருக்கிட்டனா ஒருத்தர்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவான் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அது யூத ஜனங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அநேகரோட உடன்படிக்கை பண்ணுவான்னு போட்டிருக்குது. அப்போ அநேகர்னா நிறையா பேர். அப்போ அவன் உலகத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். யூதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லாத்தோரும் ஒரு உடன்படிக்கை பண்ணக்கூடியவன் தான் அந்த ராஜா நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, ஃபஸ்ட்டு அந்த தானியல் சிலை ஒன்று இருக்கும், அது போடுங்க. இப்போ தானியல் பார்க்குறப்ப நேபுகாத் நேச்சார் பற்றி நம்ம பார்த்தோம். நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணாருன்னா ஒரு கனவு சொப்பனம் கண்டார். ஒரு சிலை நிற்கிற மாதிரி அந்த சொப்பனத்தில் பார்க்குறாரு. இந்த சிலை தான். இந்த சிலையை பார்க்குறப்ப இந்த தலை யாரை பற்றி நம்ம சொன்னோம்? பாபிலோன் நேபுகாத் நேச்சார். இது நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இந்த பாடம் முடிவில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இந்த மார்பகம் யாரை சொன்னோம்? அப்புறம் அந்த பாதத்தை அந்த முட்டிக்கிட்டு இருந்து அந்த இடுப்பு வரைக்கும் யாரை சொன்னோம்? கிரேக்கர்கள். அதுக்கப்புறம் அந்த கருப்பாக்குதில் அந்த பாதம் அது வரைக்கும் யார் சொன்னோம்? ரோம் சொன்னோம். இந்த ரோம் எது வரைக்கும் வராங்க? பாதம் வரைக்கும்னா இந்த பாதத்தில் என்ன மிக்சிங் ஆயிருக்குதுங்க? இரும்பும் களிமண்ணும் மிக்சிங் ஆயிருக்குது. அப்போ இந்த களிமண் யாரு? இரும்புன்றது ரோம் சாம்ராஜ்யம். அப்போ அந்த களிமண் யாரு? மதமும் அரசியலும். சிஸ்டர் சொல்கிறாங்க மதமும் அரசியலும். நெக்ஸ்ட்டு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மக்கள். களிமண்ன்றது மக்கள். வேற அந்தி கிறிஸ்து. சகோதரர் சொல்கிறாரு அந்தி கிறிஸ்து பக்கம் வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது வேற. இப்போ பார்த்தோம்னா இந்த இரும்பும் களிமண்ணும் ராஜ்யம்னா இந்த ரோம் ராஜ்யம் தான். ஓகேங்களா? அந்த இரும்புன்றது ரோம் ராஜ்யம். அந்த ரோம் ராஜ்யம் இருக்கிறப்ப தான் அந்த களிமண் இருக்குது. புரியுதுங்களா? அப்படிதானே? ஏன்னா அந்த பாதத்துக்கு கீழே களிமண் கலந்து இருக்குது. அப்படின்னா இரும்புன்றது ரோமு. அந்த ரோமுக்குள்ளே என்ன பண்ணுது? இரும்பும் களிமண்ணும் கலந்து இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்குது. ரோம் ராஜ்யம் இப்போ இருக்குதான்னு கேட்டால் நம்ம என்ன சொன்னோம்? ரோமு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். ரோம ராஜ்யம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இங்கே கனவுல என்ன சொல்கிறாருன்னா இந்த களிமண் இரும்பு இருக்கிறப்ப தான் கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வந்து இந்த சிலையில் அடித்து நொறுக்கிருச்சுன்னு படிக்கிறோம். அந்த கல் யாருன்னா கிறிஸ்து நம்ம சொன்னோம். அப்போ கிறிஸ்துவோட ராஜ்யம் இன்னும் வரல. அப்போ ரோம் ராஜ்யம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி ரோம் ராஜ்யம் இல்லைன்னா அந்த கல் வந்து அடிச்சிருக்கணும், அடித்து அந்த சிலையை உடைச்சிருக்கணும். அப்படி பார்த்தா தான் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி ரோம் ராஜ்யம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், கண்ணால் இல்லைன்ட்டோம். அப்போ கிறிஸ்து ராஜ்யம் இருக்குதா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்லேருந்து வந்திருக்கிறோம். மெயினாக
நம்ம உபதேசத்தை மண்டையில் ஏற்றிருக்கிறோம், ஃபுல்லாக ஏற்றிருக்கிறோம். 53 ஃபாலோ கிளாஸை நான் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், நான் ஒரு 20-30 தடவை கேட்டிருப்பேன். கேட்டு 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 கேட்டு, ஏன்னா பைபிள் படிக்கிறதோட அதை தான் அதிகமாக கேட்க சொல்லுவாங்க. கேட்டு கேட்டு மைண்டில் ஏற்றுங்க, அதுதான் உங்களுக்கு பேஸ் மட்டும்னு சொன்னாங்க. அப்படி ஏற்றி ஏற்றி தான் இன்றைக்கி பைபிள் படிக்கிறப்ப நிறையா இடிபாடு கொலாப்ஷனாக இருக்குது, என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லைங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1874 இல்லை, பைபிள் ஸ்டூடெண்ட்டில் பைபிள் ஸ்டூடெண்ட்டில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த கிளாஸ் கேட்குற அன்னைக்கு அப்படியே வெளியில் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறேன், உலகமே எனக்கு புதுசாக தெரிஞ்சு. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா அப்படின்னு ரக்க கட்டி பறக்கிற மாதிரி சுற்றினேன். அப்படியெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். இப்போ 1874 இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பைபிள் ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னா, அவங்க எதை மையமாக வச்சு சொல்லியிருப்பாங்க? கேட்கணும்ல, ஏதோ ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் நம்மளுக்கு எடுத்தாங்க. எந்த விஷயத்தை மையமாக வச்சு எடுத்தாங்க? ஒன்று வந்து அத்தி மரத்தினால் ஒரு ஊமை கற்றிக்கொள்ளுங்கன்னு ஒன்று, யூப்ளியோட காலக்கணக்கு 2, அப்புறம் 3வது எது? வெளிச்சம். அதான் பரோஷியா, எஃபிபெனஸ் பரோஷியா. அதாவது வெளிப்படத்தில் ஒரு வசனம் வரும், நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். அது எந்த சபைக்கு குறிக்கப்படுது? லவோதிக்கா சபையில் வந்து கதவு தட்டுறாரு அப்படின்னு இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அதுதான் இங்கே பிரச்சனை. என்னென்னா, வேதம் நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குது, மனிதர்கள் அதை படித்து அவர்கள் எப்படி கற்றுத்தராங்க, இதுதான் பிரச்சனை. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலையில் தான் வச்சுருக்கிறாரு. இந்த சிலையில் என்னென்ன வச்சுருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் வரக்கூடிய 5ஆம் உலக பேரரசுடைய ராஜ்யங்களை பற்றி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ராஜ்யத்தோட முடிவில் யார் வரணும்னு வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து வரணுன்ற. அது இயேசு கிறிஸ்து எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, ராஜாவாக வரணும். இங்கே அதுதான் ஹைலைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ராஜாவாக வரணும். அப்போ இந்த ராஜ்யங்கள் முடிஞ்ச உடனே ஒரு ராஜா வரணும், இதுதான் கான்செப்டு. இப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன சொன்னால், ஒவ்வொரு ராஜ்யங்கள் முடிஞ்சிருச்சுன்ட்டோம். ஆனால் ரோம் ராஜ்யம் முடிஞ்சிருச்சு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது முடிவில்லை. இப்போ என்னென்னா 1874 வந்தார்னு ஒரு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ இந்த தீர்க்கதரிசனம் 69 வாரம் எப்போ முடிஞ்சிச்சு? போன தடவை நம்ம பார்க்குறப்ப 69 வாரம் எப்போ, எந்த வருடத்தில் முடிச்சு நம்ம சொன்னோம்? கிபி 31 முடிச்சு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சொன்னோமா இல்லைங்களா? 31 இயேசு கிறிஸ்து வந்தார், மரிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்போ 39 69 வாரம் முடிஞ்சிச்சுன்னா மீதி உள்ளது ஒரு வாரம். அந்த ஒரு வாரன்றத 7 வருஷம்னு சொன்னோம். 31 69 முடிஞ்சிருந்தா மீதி எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கணும்? எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கணும்? 31 69 வாரம் முடிஞ்சிருச்சு, மீதி ஒரு வாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கணும்? 31க்கு அடுத்தது தானே ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 31லேருந்து ஒரு 7 வாரம் கூட்டுங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? 31லேருந்து 7 வருஷம் சேர்த்துங்க, 38 இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்திருக்கணும். கரெக்டு தானே? பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது கரெக்டு தானே? கிபி 38 இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்திருக்கணும். இப்போ கிபி 38 அப்போஸ்தலர் இருந்தாங்களா இல்லைங்களா? அப்போஸ்தலர் இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து 38 வந்திருந்த ரகசிய வருகை வந்திருந்தா சபை முடிஞ்சிருக்கணும்ல. ஆனால் யோவான் எப்போ தான் மரிச்சார்? 100. ஹிஸ்ட்ரியில் பார்க்குறப்ப 100ன்றாங்க. அப்போ அந்த இடத்துல என்னாச்சுங்க, மிஸ்டேக் ஆச்சுங்களா இல்லைங்களா? அப்போ பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது கரெக்டாக தவறா? 100% தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, இதை வச்சு சொல்லுது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க யூப்ளி அப்படின்னு சொல்கிறாங்க, சில வசனங்களை எடுத்து நம்மளுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் யூப்ளியே முதல்ல தப்பாக தான் அவங்க கணக்கு போட்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 70 வாரத்தில் எத்தனைனா 490 வருஷம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? பிரதர் சவுண்டு வேறு மாதிரி வருது. இந்த 7 வாரங்கள் எத்தனை வருஷம் குறிக்குது? 7 வாரங்கள் 400 எத்தனை வருஷம் சொன்னோம்? 490 வருஷம் சொன்னாங்களா? ஆனால் யூப்ளி எத்தனை வருஷம்? ஒரு யூப்ளி, மகா யூப்ளி எத்தனை வருஷம்? 50 வருஷம். ஓகேங்களா? அவங்க எதை வச்சு கணக்கு வச்சாங்கன்னா, அந்த மகா யூப்ளி கணக்கு வச்சாங்க. இஸ்ரேல் கொண்டாடக்கூடிய யூப்ளி கணக்கை வச்சு, அப்போ அந்த மகா யூப்ளி 500 வருஷம் வரும். ஓகேங்களா? அந்த வருஷத்தில் அவங்க விடுதலை பற்றி தான் பேசுனாங்க. அது கிடையாது. அவங்க போட்டது அந்த யூப்ளி படி தப்பாக போட்டாங்க. தப்பாக போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து வருகை யார் ஃபஸ்ட்டு பேசியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிரதர் ரசலுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. யார்? வில்லியம் மில்லர் அவர் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் யார் பேசுகிறாங்க?
என்கேஜ் பார்பர்னு ஒருத்தர் பேசினார். அப்புறம் தான் ரசில் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் ஒரு சிலதெல்லாம் கரெக்ட் பண்ணி பேசினார். அவர் ஒரு கணக்கு போட்டார், 1874 கணக்கு போட்டார். ஆனால் அந்த கணக்கும் தப்பானதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம்னு சொல்லிட்டார். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யமாக தான் நம்ம கேள்வியை கேட்க முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இயேசு வந்துட்டார்னு. ஆனால் அந்த கணக்கும் தப்பு. இப்போ இவங்க ஏன் இப்படி இயேசு கிறிஸ்துவோட வருகையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையில் சபை இருக்காது. ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். இன்ன வரைக்கும் என்ன போகுது? சபை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. எப்போ முடியும்? அவங்களோட கேள்வி கேட்டால் தெரியாது. எப்போ முடியும்? தெரியாது. அப்போ எத்தனை வருஷம் தான் அது கணக்கு? தெரியாது. அப்போ அந்திகிறிஸ்து எப்போயா வந்துட்டு போனான்னு கேட்டு பார்த்தா தெரியாது. அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு பதில் கிடையாது. அந்திகிறிஸ்துன்னு ஒருத்தன் வரான்னு எப்போ வந்தான் அப்படின்னு கேட்டால் தெரியாது. அப்போ அவங்க சொல்கிறபடி கணக்கு பார்த்தீங்கன்னா கிபி 38 என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கணும்? அந்திகிறிஸ்து வந்திருக்கணும். அப்போ அந்திகிறிஸ்து யாராக இருப்பான் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிபி 135 பார் கோச்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை மையமாக வச்சு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்திகிறிஸ்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் பகுதியை எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணார்னு கேட்டிங்கன்னா 3.5 வருஷம் அரசாட்சி பண்ணார். அப்போ ரோமர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியை இவர் போர் செய்து அதை மீட்டு 3.5 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. அந்த 3.5 வருஷத்தில் புதிதாக நாணயத்தை அடிக்கிறாரு, தபால் மையம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. அந்த 3.5 வருஷம் கழித்து மீண்டும் ரோமே என்ன பண்ணிடுச்சுன்னா தேசத்தை பிடித்து எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணி 135க்கு அப்புறம் தேசமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அதாவது யூதர்களே அங்கே வாழலை, எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. இதை தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார் கோச்சுப்பா தான் அந்திகிறிஸ்து. அந்த ரோம் சாம்ராஜ்யம் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருக்கு நிழலாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பாடம் எடுத்து சபை முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ட்ரூத் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அதை ஃபாலோ பண்ணுற ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுக்கு என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரசூல் குரூப் சொன்ன மாதிரி அவங்க அந்திகிறிஸ்துவை பற்றி இன்ன வரைக்கும் பேச கிடையாது. ஏன் பேச கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அமைப்பே அந்திகிறிஸ்துலேருந்து தான் வருது. அது தனிப்பட்ட இது நம்மளுக்கு. அப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வாரம் அளவுக்கு கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு. எதனால் வச்சுருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலையில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சிலையில் தானியேல் ஒரு கனவு கண்டாரு. என்ன கனவுன்னு கேட்குறப்ப ஒரு ஜெபம் செய்கிறாரு. எங்களுடைய மக்கள் எது வரைக்கும் அடிமையாக இருப்பாங்கன்னு கேட்குறப்ப அதுதான் 70 வாரம்னு சொன்னார். அது எப்படி சொல்கிறாருன்னா, உன்னுடைய மக்கள் அடிமையாக இருக்கிறதுக்கு 70 வாரம், மீட்டெடுக்க 70 வாரம்ட்டார். அந்த 70 வார பீரியடில் யார் யார் ரட்சிக்கப்படுன்னு கேட்டிங்கன்னா, யூத ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், சபையும் உருவாகணும், உலக ஜனங்களும் அதுக்குள்ளே வரணும். இதுதான் தேவனோட திட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 70 வாரத்தில் யூதர்களை மட்டும் தேவன் மீட்டெடுத்திருந்தாருன்னா மற்ற ஜனங்கள் என்ன வருது? மற்ற ஜனங்கள் அவரோட பிள்ளைகள் தானே, ஆதாம் சந்ததி தானே. அதனால தான் தேவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 69 வாரம் ஒரு பீரியட் வச்சிட்டார். எதுக்காகனா, கர்த்தர் மறிக்கிறதுக்காக ஒரு 69 வாரம் பீரியடு. அந்த மீட்பு உலகத்துக்கு விசேஷமாக அந்த ஒரு வாரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமாக தள்ளிட்டு வந்துட்டார். அந்த 2000 வருஷத்துக்குள்ளார எது வளரணும்னு கேட்டிங்கன்னா சபை வளரணும். சபை வளர்ந்து எங்கே போகணும்? கிறிஸ்துவோட ஐக்கியமாக ஆன பின்னாடி தான் யாருக்கு ரட்சிப்பு? யூதருக்கு ரட்சிப்பு. யூதருடைய ரட்சிப்பு முடிஞ்சோன்னு யாருக்கு வரணும்? யூதருக்கு அப்புறம் யார் வரணும்னா உலகத்துக்கு வரணும். இதுதான் தேவனோட திட்டம். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சபைக்கு, ரெண்டாவது யூதர்களுக்கு, மூணாவது தான் உலகத்துக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சிலையை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு பாபிலோன்னு சொல்லிட்டோம், அடுத்தது மேதிய பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், அந்த களிமண் இரும்பும் கலந்ததுனா ரோமு. இப்போ இந்த களிமண் ராஜ்யம் தான் யாருன்னு பார்க்கணும். இந்த களிமண் யாருன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் நம்ம என்ன சொன்னோன்னு கேட்டிங்கன்னா மதம் அப்படின்னு சொன்னோம். ஒருத்தர் என்ன சொன்னோம்? ஜனங்கள் குறிக்குதுன்னோம். அப்படி கிடையாது. அது மதமும் இல்லை, ஜனங்களும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலையில் இருக்கிறது எல்லாமே ராஜ்யங்கள். ஓகேங்களா? இந்த ராஜ்யத்தில் எப்படி மதம் உள்ள வரும்? ராஜ்யம் தானே வரணும். இதெல்லாம் ராஜ்யம் தானே. பாபிலோன் ராஜ்யம், மேத பெர்ஷிய ராஜ்யம், கிரேக்கு ராஜ்யம் தானே, ரோமன் ராஜ்யம் தானே. அப்போ அந்த களிமண் யார் இருக்கணும்? இதுதான் ராஜ்யம். இப்போ என்னன்னா, இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எந்த ராஜ்யமாக இருக்கணும், எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த களிமண் மிக்சடு ஆவறப்ப தான் கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் வரணும், அந்த சிலை மேலே மோதணும். அப்போ இந்த களிமண் ராஜ்யம் வரணும்னா கடைசியாக நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு வாரம் அளவுக்கு ஒருத்தர் வரணுமில்ல. அப்போ அவன் எந்த ராஜ்யத்தில் வரவனா இருப்பான்?
அதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா களிமண்ணில் வரப்போ தான் யார் வரணும்னு கேட்குறப்ப அவன் வரணும். ஏன்னா அதுவும் ஒரு ராஜ்யம்தான். அப்போ அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா வரணும் இல்லைங்களா? அந்த ராஜா தான் ஒரு வாரம் அளவுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி வெறும் 7 வருஷம்தான். ஆனால் இந்த ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி படித்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷங்களாம் கொடுத்துருக்கிறாரு? வருஷங்கள் அதிகம். ஆனால் அந்த களிமண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பீரியடு தான் வெறும் 7 வருஷம். இப்போ இந்த களிமண் பார்க்குறப்ப அது மதமும் அல்ல, ஜனங்களும் அல்ல, அது ஒரு புதிய ராஜ்யம் வரப்போகுது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்னொரு ஸ்லைடு போடும்போது அந்த மிருகம் மாதிரி 10 தலை வச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிங்கம், கரடி, அப்புறம் சிறுத்தை, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு மிருகம். கீழே கடைசியாக இருக்கிற மிருகம் அது என்னன்னு சொல்ல முடியல. 1 2 3 4 மிருகத்தை இங்கே போட்டாங்களா? இப்போ இந்த 4 மிருகம் தான் நம்ம யாரை சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா பாபிலோனோ, பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் சொல்லிட்டோம். ஆனால் களிமண்ணை பற்றி போட்டிருக்கிறாரா? ஏன் களிமண்ணை பற்றி போடல? தானியேல் அதுவும் தானே கண்டிருக்கிறாரு. அப்புறம் ஏன் போடல? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தி கிறிஸ்து எங்கேருந்து வரப்போகிறான் அதுதான் இப்போ பாடம். இது சின்ன பாடம் தான். அதனால தான் நம்ம 69 பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா 4 மிருகத்தை பற்றி பேசிட்டாரு, ஆனால் அந்த களிமண்ணை பற்றி பேசலை. அப்போ அந்த களிமண் எங்கேருந்து வரணுன்றது இதில் தான் கண்டுபிடிக்கணும். இதில் தான் கண்டுபிடிச்சிக்கலாம் தான் அந்த களிமண்ணை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனை, இந்த கடைசி மிருகம் இருக்குது இல்லைங்களா, அந்த மிருகத்தில் எத்தனை தலை இருக்குது வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 38லேருந்து 34 வரைக்கும் வசனங்களை கொஞ்சம் ஸ்பீடாக வாசிக்கலாம். ஏன்னா வசனங்களை மட்டும் தான் பார்க்க போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 38 34 வரைக்கும், 38லேருந்து 44 வரைக்கும் மன்னிக்கும். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடி இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த கனவுல தானியேல் விளக்கம் கொடுக்குறப்ப சொல்லிட்டாரு. 41 பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அது பாதங்கள் எப்படின்னா கால் விரல் பாதி குயவன் களிமண்ணை போல இருக்குன்றாரு, பாதி இரும்புன்றது ரோம் சாம்ராஜ்யம் நம்ம சொல்லிட்டோம், பாதி களிமண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதுக்குள்ளே எது மிக்சட் ஆகிருக்குது? ரோமும் இன்னொரு ராஜ்யமும் மிக்சட் ஆகிருக்குது. அதான் இருமுன்னா ரோமும் களிமண்ணும் மிக்சட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தானியேல் இங்கே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்ல, அதில் 41 படிங்க சிஸ்டர். பாதங்கள் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். ஆமா, இப்ப என்ன கலந்துருக்குமா? ஆனா அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இரும்பு போல உறுதியா இருக்குன்றார். அப்ப என்னன்னா ரோம் சாம்ராஜ்யத்தோட ஒரு ஐக்கியம் அதுல இருக்கு. அப்ப ரோமும் இந்த ராஜ்யம் என்ன ஆயிருக்குங்க? மிக்சட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நம்ம கேட்குறப்ப இப்போ ரோம் சாம்ராஜ்யம் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். பார்க்கலாம். அடுத்தது பார்க்குறப்ப கடைசி வசனம் வாசிங்க சிஸ்டர். அதில் 44 வாசிங்க சிஸ்டர். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து
இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். போதும் சிஸ்டர். இப்போ தான் ஒரு கல் வந்து என்ன பண்ணுதுன்னா இது எல்லாத்தையும் உடைச்சிருச்சு அப்படின்ட்டார். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த பாதத்தில் எத்தனை விரல்கள் பற்றி பேசுகிறார் தானியேல்? 10 விரல். அந்த 10 விரல்கள் யாரை சொல்கிறாரு? 10 ராஜாக்களான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாதம் களிமண்ணுனா அந்த களிமண்ணில் எத்தனை ராஜாக்கள் தோன்றுவார்கள்? 10 ராஜாக்கள் தோணுவாங்க. அந்த 10 ராஜாக்கள் காலத்தில் தான் யார் வருவார்னா கையால் பேர்க்கப்படாத கல் வரும்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் தானியேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரு தரிசனம் வருது. அது வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் அப்படியே 3ஆம் வசனத்துலேருந்து வாசிட்டே வாங்க. தானியேல் 7:3 அப்படி படிச்சுட்டே வாங்க. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. இது பாபிலோன். அதுக்கப்புறம் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இது மேதை பெர்ஷாவை பற்றி பேசிட்டார். அதுக்கப்புறம் 7 படிங்க. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய ஈர்ப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இப்போ இதில் தானியேல் சொல்றாரு அதுக்கு எத்தனை இருந்துச்சு? 10 கொம்பு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா நொறுக்கி பட்சித்தது மீதியானது தன் கால்களால் போட்டதுன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? என்ன மீதியாக இருந்துச்சு? எது காலை போட்டு மெச்சிச்சு? அந்த வசனம் படிக்கிறப்ப எது மீதியாக இருந்துச்சு? எதுக்கு காலில் போட்டு மிதிக்கணும்? அது மீதியாக இருந்தது எது? அதுதான் இங்கே பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தரிசனம் ஃபுல்லாக யாருக்குன்னா யூதர்களுக்கு. மீதியானதை தன் கால்களால் போட்டு மிதித்ததுன்னா மீதியாக இருக்கிறது யாருன்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்க மீதி இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு ஒரு பகுதியில் போட்டு நசுக்கப்படக்கூடிய காலங்கள் தான் அந்த 7 வருடம். அது 10 கொம்புகள் இருந்துச்சு. மீதியானதை தன் பாதத்தில் போட்டு மிதிச்சிச்சுன்னா அது யூதர்களை பற்றி பேசுகிறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு வசனம் எடுத்துக்கலாம். தானியேல் 9 வாசிங்க சிஸ்டர். தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. இப்போ இந்த வசனம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்மளுக்கு கீ பாயிண்டாக தரோம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னா கடைசி காலத்தில் வரும். புரியுதுங்களா? படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியுங்களா? சிங்காசனம் வைக்கப்பட்டுச்சுன்னா எப்போ சிங்காசனம் வைக்கப்படும்? அந்தி கிறிஸ்துவோட முடிவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அதை பற்றி தான் இங்கே கீ பாயிண்ட் கொடுத்துருக்கிறாரு. இதில் 15 வாசிங்க சிஸ்டர். தானியேலாகிய நான் என் தேகத்தில் உள்ள என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. இப்போ என்னன்னா தானியேல் அந்த மிருகத்தை பற்றி கனவு கண்டுட்டாரு. கனவு கண்டுன்னு அந்த 10 கொம்புகள் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா மீதியானது தன் கால்களால் மிதித்து போட்டதை பார்த்துட்டு பயந்துட்டார். பயந்து போய் மிரண்டு போய் தூதன்கிட்ட கேட்குறாரு, இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அந்த தூதன் தான் விளக்குறாரு. இதே 16லேருந்து 24 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 7:16. சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவரிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவரை வேண்டிக் கொண்டேன். அவர் அந்த காரியங்களின் நிமித்தம் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4
ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றார். 19 படிங்க சிஸ்டர். அதில் அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவம் கெடிதும் உள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும். இப்போ என்னன்னா, இந்த 4ஆம் மிருகத்தை குறித்து தானியேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறாரு. அதில் 20 வாசிங்க. அதன் தலைமேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். அதே 24 வாசிங்க. அதில் அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவைகளை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. போதும் சிஸ்டர். இப்போ தான் என்னன்னு கேட்குறப்ப தானியேல் சொல்கிறாரு, அந்த 10 கொம்புகளை பற்றி நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றப்ப தானியேல் 7:24 சொல்கிறப்ப அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களான்ட்டார். இந்த 10 ராஜாக்கள் எழும்புறப்ப 3 பேர்த்த தாழ்த்தி போட்டு யார் வருவானா, ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒருத்தன் யாருன்னு கேட்குறப்ப அதான் அந்தி கிறிஸ்து சொல்கிறோம். இப்போ கொம்பு அப்படின்னா வேதத்தில் நம்ம எதை சொல்லுவோம்? கொம்பு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ராஜ்யம். வேற கொம்பு அப்படின்னு வந்தாலே வேதத்தில் நம்ம எதை மென்ஷன் பண்ணலாம்? பவர், அத்தாரிட்டி, அப்புறம் மகிமை, அடுத்தது. அப்போ என்னென்ன கொம்புன்னு அத்தாரிட்டி, ஆளுகை, பவர், மகிமை எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த கொம்புன்றப்ப யாரை குறிக்கும் அப்படின்னா ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி ஒன்று வரப்போகுது. அதுதான் இங்கே மெயின். இப்போ பார்க்குறப்ப ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். இப்போ இந்த கொம்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 8:1. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாஸ்தர் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஆமாம், முதல் தரிசனன்றப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம், அந்த மிருகத்தை பார்க்குறாரு, அந்த கொம்பெல்லாம். ரெண்டாவது ஒரு தரிசனம் பார்க்குறாரு, ஒரு ஆட்டுக்கடாவும் வெள்ளாட்டுக்கடாவும் ஃபைட் நடக்கிறது பார்க்குறாரு. அந்த ஸ்டில்லும் தான் போட்டிருக்கும்போது ஆட்டுக்கடாவும் அந்த இது இருக்கும். இப்போ என்ன கேள்வினா, இந்த புஸ்தகத்தை தானியேல் 7, 8, 10ஆம் அதிகாரம் இது ஃபுல்லாக நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 2 ராஜ்யத்தை பற்றி மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவார். அதாவது பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி பேசுகிறப்ப அந்த சிலையை பார்க்குறாருங்களா, 10 விரல்னு மட்டும் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வரும். என்ன கனவுனா, ஒரு மரம் வளர்கிற மாதிரி, அந்த மரத்தை வெட்டி போடுங்கணும். அது வந்து பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி பேசுகிற தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் யாருக்கு கனவு வருதுன்னா தானியேலுக்கு வரும். அதுதான் இந்த மிருகத்தை பார்த்தோமா, அந்த கனவு. அதுக்கப்புறம் தானியேலுக்கு மீண்டும் ஒரு கனவு வந்திருக்குது, இந்த வெள்ளாட்டுக்கடா. ஏன் இந்த கனவுகளை நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கனவுக்குள்ளே மீண்டும் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தி கிறிஸ்து வரும். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வாசிங்க சிஸ்டர். 3ஆம் வசனம் வாசிங்க. அதில் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. இது வந்து மேதே பெர்ஷியர்கள். அடுத்தது படிங்க சிஸ்டர். ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்பு வைப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரேக் ராஜா அலெக்சாண்டர். இவர் எங்கேருந்து வராருன்னு கேட்டிங்கன்னா மேற்கிலேருந்து வராரு, மேற்கு பகுதியிலேருந்து வராரு. வந்து இந்த ஆட்டோட சண்டை நடக்குது. அப்படியே அதில் 6 படிங்க சிஸ்டர். நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அது 7 வாசிங்க. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு
அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. இப்போ போதும் சிஸ்டர். இப்போ என்னன்னா மேத பெர்சியா ராஜ்யத்தை தாழ்த்திட்டு யார் வந்துட்டாங்கன்னா கிரீஸ் வந்துருச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ கிரீஸ் வந்த பின்னாடி இந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிரீஸ் வந்த பின்னாடி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா தீர்க்க தரிசனம் கிரீஸில் யார் வருவா, எப்படி ஆளுகை செய்வாங்க, அதை பற்றி தானே போடணும். அது தொடர்ச்சி அப்படியே வாசிங்க. 8 வாசிங்க. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலன் கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பிற்று. போதும் சிஸ்டர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு அந்த விசேஷித்த கொம்பு அலெக்சாண்டர் இறந்த பின்னாடி அதுக்கு என்னென்னா 4 கொம்புகள் வந்துருச்சு. அந்த 4 கொம்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா முளைத்து எலும்பினுச்சுன்னு இருக்குது வசனம். ஆனால் இந்த 4 கொம்பு எங்கே போணுச்சுன்னு கேட்குறப்ப தானியேல் 8:9 படிங்க. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கும் நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கன்னா தானியேல் 8:9 அவைகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்கும் கிழக்கு எதிரான சிங்காரமான தேசத்துக்கு போய் என்ன பண்ணுச்சுங்க, மிக பெரிதாக வளர்ந்துச்சு. இந்த சிங்காரமான தேசம் எது? இஸ்ரவேல். ஆனால் இங்கே 4 பார்த்தோம். அந்த இது போடும்போது அந்த 4 பேர்த்தோட டீட்டெயில் அமைச்சிருப்போம் பாருங்க. ஸ்டில்லு இந்த 4 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதான் 4 திசையில் 4, அதாவது கிரீக்கை வந்து 4 பிரிச்சுக்கிட்டாங்க. 4 ராஜாக்கள். அந்த அது போடும்போது இப்போ இவர் பேர் என்னங்க, யாருங்க? கெசாண்டர். இவர் ஒரு ராஜா. அடுத்தது ஒரு பிக்சர் போடுங்க. இவருங்க, இவர் ஒருத்தர். அடுத்தது இவர் செல்கஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் பாருங்க தென் திசை ராஜா. பைபிளில் தென் திசை ராஜான்னு போட்டிருந்தா அது இவர் தான். அடுத்தது அது தெலோமி, அது போடுங்க. இவர் வந்து தென் திசை ராஜா. ஓகேங்களா? இவர் வந்து எகிப்தை கைப்பற்றுவார். இந்த அலெக்சாண்டருக்கு அப்புறம் இந்த 4 பேர் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரேக்க 4 பகுதியாக பிரித்து அரசாட்சி பண்ண நபர் நம்ம படிச்சிட்டோம். இவங்க 4 பேர் ஓகே. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா 8:9 படித்து பார்த்தீங்கன்னா சின்ன கொம்புன்னு போட்டிருக்குது. யார் இந்த சின்ன கொம்பு? சின்ன ராஜா. அப்போ இவங்களோட காலப்பகுதி எப்போனா கிரேக்க ராஜ்யத்து காலப்பகுதி. இவங்க காலப்பகுதியில் அப்போ சின்ன கொம்பு ஒன்று வரும்னு போட்டிருக்குது. அப்போ இவங்க காலப்பகுதியில் அந்த சின்ன கொம்பு வந்துருச்சா? வரலையே. அப்போ அந்த சொப்பனத்தில் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியேல் முழுக்க ஒரே ஒரு ராஜ்யத்தை தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்தி கிறிஸ்துவை பற்றி அதிகமாக மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ராஜ்யத்துக்குள்ளார யார் கொண்டு வராருன்னு கேட்குறப்ப சின்ன கொம்பு கொண்டு வந்துட்டார். ஆனால் பாபிலோன் சாம்ராஜ்யம் படித்தோமா, அந்த பாதம் கடைசி அதுலேயும் சின்ன கொம்பு வந்துச்சுங்களா? அந்த மிருகத்தை பார்த்தோமா, அந்த 10 தலை இருந்துச்சா? அந்த கொம்பில் 10 கொம்பு அந்த மிருகத்து மேலே, அதில் 3 பிடுங்கப்பட்டதுன்னு படித்தோமா? அப்போ ரோமையும் பற்றி மென்ஷன் பண்ணுதா? என்ன இது? ரோமையும் மென்ஷன் பண்ணுது, கிரீக்கையும் மென்ஷன் பண்ணுது. என்ன பிரச்சனை இது? அப்போ எதை பற்றி பேச வர்றாரு ஆண்டவர்? இது கேட்கணும் இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு ராஜ்யத்தை எங்கேயோ ஒரு மென்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஒன்று அது ரோம் சாம்ராஜ்யம் கடைசி எண்டில் வரணும் சின்ன கொம்பு, அப்படி இல்லைன்னா கிரேக்க ராஜ்யத்தில் வரணும். ஆனால் அது கீழே பாருங்கள் 8-10 படிங்க சிஸ்டர். அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. 11 அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்த அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. அதில் 12 படிச்சிருங்க சிஸ்டர். பாதகத்தை நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்த அனுகூலம் அடைந்தது. இப்போ இந்த வசனம் பார்க்குறப்ப இது எந்த காலத்துக்கு பொருந்தும்? எந்த காலத்துக்கு பொருந்தும்? இது கடைசி காலத்துக்கு தானே பொருந்தும். ஏன்னு கேட்குறப்ப அன்றாட பலி எப்போ நீக்கப்படும்? 3 வருஷம். அது எப்போ நீக்கப்படும்? வெளிப்படத்தில் படிக்கிறோமா இல்லைங்களா? அப்போ இந்த கேள்வியெல்லாம் வச்சு பார்த்தா இது கிரீக் ராஜ்யத்தில் நடந்த மாதிரியே கிடையாது. அது இப்போ வரக்கூடிய காலத்தில் தான் சொல்லுது. அப்போ ஆண்டவர் எதை தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செல்கியஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த போடுங்க அந்த பிக்சரை. இப்போ நமக்கு என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா
ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அது கடைசி காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று, ரோம் சாம்ராஜ்யத்தை பார்த்துட்டோம், 10 விரல்கள். ரெண்டாவது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. அது கிரீக், வெள்ளாடும் செம்பெரியாடும் சண்டை போடுது. அதுலேருந்து வர 4 பிரிஞ்சிச்சு நம்ம பார்த்தோம். அந்த 4ல் ஒன்று சின்ன கொம்புன்னு படிக்கிறப்ப தான் ஒரு பாடம் நம்ம முன்னாடி எடுத்திருப்போம். என்னென்னா இஸ்ரவேலோடைய என்னன்னா ஒரு பாடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடு பாழாக்க விடப்படுறதுல வந்து ஒரு அருவருப்பு எங்கே வைக்கப்பட்டுச்சுங்க? இஸ்ரேல் தேசத்தில் வைக்கப்பட்டார். அவர் யாருன்னு நம்ம சொன்னோம்? அந்தியோக்கு எபிஃபேனஸ். கேள்விப்பட்டோமா? நம்ம தேவாலயத்தில் பன்றியை அறுத்து வச்சாரு அப்படின்னு ஒரு பாடம் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? அந்த அந்தியோக்கு எபிஃபேனஸ் எந்த தேசத்தை உடையவர்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், இந்த செல்கேஸ் வம்சத்தார் தான் அவங்க. இதுலேருந்து வரவர் தான் யாருன்னு கேட்குறப்ப அந்த பிக்சர் ஒன்று போட்டோம்ல, நேம் போட்டிருப்போம்ல, இப்போ நேம் பாருங்க. தளபதிகள் பிரித்து எடுத்த இடம் கடைசியாக பாருங்க, கடைசி கீழ் பேட்ச் சிரியா வடக்கு அலெக்சாண்ட்ரியா ராஜ்யத்தில் கிழக்கு பகுதி உள்ளதுன்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா? இந்த செலுகேஸில் தான் யார் வர்றாருன்னா அந்தியோக்கு எபிஃபேனஸ் கடைசியாக அவர் வராரு. அந்த வகையிலேருந்து தான் வராரு. அந்த வகையிலேருந்து வந்த நபர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, தேவாலயத்தை கைப்பற்றி இந்த சிரியா எங்கே இருக்குன்னு கேட்குறப்ப, சிரியா இஸ்ரேல்னா பக்கம் தேசம் தானே, அது எல்லாத்தையும் இவர் அரசாட்சி பண்ணி தேவாலயத்துக்குள்ள ஜூஸ் அப்படின்ற ஒரு தெய்வத்தின் சிலையை வச்சு பன்றியை பலி செலுத்தி பாலாக்கு அருவருப்பை வைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்தியோக்கு எபிஃபேனஸ். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த அந்தியோக்கு எபிஃபேனஸோடைய வகையறா தான் இவங்க செலுக்கஸ். அப்போ நமக்கு என்ன கேள்வினா, அப்போ அந்த சின்ன கொம்பு அவரா இருப்பாரா? புரியுதுங்களா? அவரா இருக்குமோ அப்படின்னு கேட்டோம்னா, எப்பயுமே வேதத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அந்த விஷயத்துக்கு நிழல் எங்கனாச்சும் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? பவுல் என்ன சொல்கிறாருங்க, நம்மளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதெல்லாம் திஷ்டாந்தமாக இருக்குது. அப்போ ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லப்பட்டது அப்படி பின்னாடி நடக்கணுமா, நடக்கூடாதா? உதாரணத்துக்கு ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட், ஒரு ராஜ்யம் வரப்போகுது. இந்த ராஜ்யம் பைபிளில் இருக்குதா இல்லைங்களா? ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட் யார் பண்ணா? யாருங்க? அது வெளிப்படுத்தல் நம்ம படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பாபிலோனில் யார் ஃபர்ஸ்ட் கட்டினது? நேபுகாத்நேச்சார்ல. வேதத்தில் நிம்ரோத்னு ஒருத்தர் இருக்கிறாருங்களா? நிம்ரோத் பாபிலோன் கட்டினாருங்களா? ஜனங்கள் சிதறி போகாதபடிக்கு. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? சிதறி போய் இனப்பெருக்கம் பண்ணணும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஒரே இடத்துல இருக்கணும். அவர் தான் ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர். அந்த ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட் தான் மீண்டும் எங்கே வரப்போகுது? பைபிளில் வெளிப்படுத்தல் படிக்கிறோம், மகா பாபிலோன். அப்போ பாபிலோன் மீண்டும் கட்டப்படும், மீண்டும் வரப்போகுது. அதை தான் எப்பயுமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கும், இன்னொன்று புதிய ஏற்பாட்டில். அப்போ 2 விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே வருவார் கடவுள். அதனால தான் இந்த செலுக்கியஸ் ஃபேமிலியில் பார்க்குறப்ப யார் வரும்? அந்தியோக்கு எபிஃபேனஸ் வராரு. இந்த அந்தியோக்கு எபிஃபேனஸ் மாதிரியே கடைசி காலத்தில் யார் வரப்போறா? அந்த சின்ன கொம்பு வரப்போகுது. அதுக்கு தான் இந்த நிழலை என்ன சொல்கிறாருன்னா, அந்த சின்ன கொம்பு அந்த 4 பகுதியாக பிரிக்கப்படுற அந்த ராஜ்யத்தில் ஒரு சின்ன கொம்பு முளைக்கும். அந்த கொம்பு எங்கே போகும்? சிங்காரமான தேசத்தில் போய் வளரும் அப்படின்னு சொன்னது. இது வந்து அந்திகிறிஸ்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் உண்மையாலுமே நடந்தது அந்தியோக்கு எபிஃபேனஸ் அப்படின்றது ஒருத்தர் நடத்திட்டாரு. அந்த நிழல் தான் அது. இப்போ பார்க்கலாம். இப்போ தானியேல் 8:14 படிங்க சிஸ்டர். 8:13 14 அப்படி 2 வசனமும். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவைகளை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். அதே நாங்கள் 2300 ராப்பகல் என்னது? அது 2300 ராப்பகல் நம்ம கேள்வி வருவீங்களா? அப்போ எதுக்கு இது வசனம் இப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ண இந்த மாதிரி வசனம் படிக்கிறப்ப தானியேல் 9ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்தில் போயிட்டீங்கன்னா 27 போயிட்டீங்கன்னா அவன் எத்தனை வாரம் உடன்படிக்கை பண்ணுறான்? 1 வாரம் அளவுக்கு உடன்படிப்பான். 1 வாரம்னா 7 வருஷம். அப்போ அந்த வசனம் எங்கே பிரதர்? அந்த வசனம் மாறிச்சு போடுங்க. அந்த இதில் பார்க்குறப்ப எத்தனை சொல்கிறாரு? 2300. அப்போ அது எத்தனை வருஷம் வருங்க? 2300 ராப்பகல்லாம் டக்குன்னு சொல்லணுமே, எத்தனை வருஷம் வரும்? அதுக்கு தான் சொன்னால் தானியேல் 9 லாஸ்ட்டு. 1 வாரம். 1 வாரம்னா 7 வருஷம். அப்போ இது எத்தனை வருஷம் இருக்குங்க?
இது 7 வருஷத்துக்கு உண்டான தீர்க்க தரிசனம் தான். அந்த பகுதியில் தான் பற்றி பேசுகிறாரு. அப்போ அவன் அந்த ஒரு வாரம் அளவுக்கு சமாதான உடன்படிக்கை, அந்த ஒரு வாரம் முடிந்து அந்த பாதி சென்ற பின்னாடி என்ன பண்ணுறான், பலியும் காணிக்க ஒளிய பண்ணுறான், பாலாக்கு அருவருப்பு சட்டையோட வந்து ஒருத்தர் இறங்குறான்னு படிக்கிறோம். அந்த காலப்பகுதியில் தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா வேதத்தில் அத்தாரிட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. அது எந்த காலம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றதுனால தான் இந்த வசனங்களை படிக்கிறோம். இப்போ என்னன்னா தானியேல் 8:20 அதை வாசிங்க. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள். அது கீழே அப்படியே படிங்க சிஸ்டர். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அவர்களுடைய இப்போ என்னன்னா இதே வசனம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோமாங்களா, அந்த வெள்ளாட்டுக்கடா சண்டை போட்டோன்னே 4ஆ பிரிக்கப்படுதுன்னு படிச்சோமா. ஆனா மறுபடியும் ரீப்ளே பண்றாரு. இது என்னது, மறுபடியும் இதே வசனம் தான் வருது. நீங்கள் மறுபடியும் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா சொன்ன வசனமே தான் வரும். அப்போ இந்த காலப்பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம முன்ன படித்தோம் இல்லைங்களா, அந்த செல்கேஸ் இவங்களாம் படித்தோம் இல்லைங்களா, அதை பற்றி பேசுகிற இடம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அங்கேயே சொல்கிறார் ஒரு பாயிண்ட்டு, அது கீழே படிச்சிங்கன்னா அந்தி கிறிஸ்தை பற்றி பேசி ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி மீண்டும் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே தொடர்ச்சியாக வாசிங்க சிஸ்டர். அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். பாருங்க, ஒரு ராஜா எழும்புவான், அவனுடைய வல்லமை பெருகும். அப்படி தொடர்ச்சி படிங்க. ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசானத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். போது சிஸ்டர், இங்க பாக்குறப்ப யாருக்கு விரோதமா வரானா, அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவர். யாருங்க அதிபதிக்கு அதிபதியா இருக்கிறவர்? யாருங்க? அதிபதிக்கே அதிபதியாக இருக்க, அது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக வரக்கூடிய ஆள். இவன் எப்போனா இதுதான் கடைசி காலம் சொன்னோம், ஓகேங்களா. அப்போ இதுதான் யாரை பற்றி பேசுனா, அந்தி கிறிஸ்து. அங்கேயும் 4 பேசிட்டாரு. 4 கீழே யாருன்னா ஒரு ராஜன் சொல்கிறாரு. அங்கே கொம்புன்னு படித்தோம், இதுக்கு முன்னாடி கொம்புன்னு படித்தோம். அதுக்கப்புறம் இங்கே ராஜனே சொல்கிறாரு. ஒரு ராஜா வருவான், அவன் அதிபதிக்கு அதிபதி இருக்கிறவருக்கு விரோதமாக நிற்பான் அப்படின்னு. இவன் தான் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பவன் நம்ம படித்தோம். இவனை ராஜானே இங்கே மென்ஷன் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் நம்ம சொல்கிறோம்? கிரீக்கு ராஜ்யம். அப்போ இவன் எந்த ராஜ்யத்திலேருந்து வருவான்? கிரீக்கிலேருந்து வருவான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இவ்வளோ எவிடன்ஸ் நம்ம வைக்கிறோம். நீங்கள் படிக்கிறப்பே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவன் வர்றது எங்கன்னா கிரீக்கிலேருந்து வருவான். இப்போ கிரீக்கு ராஜ்யம் இருக்குதுங்களா? கிரீக்கு ராஜ்யமே இல்லையே, அப்புறம் எப்படி அதுலேருந்து வருவான்? ஆனால் வசனம் அப்படி தானே சொல்லுது, கரெக்டு தானே? கிரேக்கிலேருந்து தான் வரணும். ஆனால் அப்படி இல்லையே, இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுக்கு போயிடலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் 8 தான் நம்ம வாட்சமா. ஒரே நிமிஷம், தானியேல் 10க்கு போயிருங்க. 10:1 வாசிங்க. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்சாத்சார் என்று பெயர் தரிக்கப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. சிஸ்டர் என்ன சொல்றாங்க? நீடிய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீடிய யுத்தம். அப்படியே படிங்க சிஸ்டர். அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரமளவும் துக்கி கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமளத்தையும் பூசிக்கொள்ளவும் இல்லை. சிஸ்டர், இப்ப ஒரு தரிசனத்தை பார்த்துட்டாரு, அது நீண்ட யுத்தத்துக்கு அடுத்ததுன்னு பார்த்துட்டாரு. இதை பார்த்துட்டு தானியேல் எப்படிங்க இருக்கிறாரு? நல்லா குளிச்சுட்டு மேக்கப் செண்டு போட்டுக்கிட்டு கறி சாப்பிட்டு திருப்தியாக பார்க்குறாரு. அவர் குளிக்கல, எதுவுமே பண்ணலை. ஏன் அப்படி இந்த தரிசனத்தில் என்ன கண்டுட்டாரு? இப்போ ஒரு சிம்பிளாக ஒன்று சொன்னால், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை வருது. இப்போ நாம் எப்படி இருப்போம்?
குளிக்காமல் சாப்பிடாம இருப்போமா? எப்படா சண்டை நடக்கும், எப்படா அடிச்சுக்குவானுங்க, பார்த்தலாம்டா இன்னைக்கு ஒரு அப்படின்னு வேடிக்கை அப்படி தானே இருப்போம். ஆனால் தானியேல் ஏன் அப்படிங்கிறாரு? எவனோ அடிச்சுட்டு போகிறானுங்க, நம்மளுக்கு என்ன, கறி கிரி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குது, அவருக்கு என்ன பிரச்சனை? இங்கே என்ன பிரச்சனைனா, பக்கத்து வீட்டுக்காரர் நடக்கிறப்ப நம்ம சிரிப்போம், ஆனால் நமக்குள்ளே அடித்தடி வந்துச்சுன்னா பயத்தில் இருப்போம், சாப்பிட மாட்டோம். இந்த பிரச்சனை என்னைக்கு வெடிக்குமோன்னு பயம். அதே தான் அங்கே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சொந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா 3 வாரம் என்ன பண்ணிக்கிறாரு, எதுவுமே ஒரு மனுஷன் 3 வாரம் குளிக்கல புசிக்கல எதுவுமே பண்ணலை, அவ்வளோ துக்கம். அப்போ அந்த கடைசி காலத்தில் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்க போகுது அந்த இனத்துக்கு, அதை நினச்சி தான் ஒரு துக்கத்தில் இருக்கிறாரு. அப்படியே தொடர்ச்சியா வாசிங்க சிஸ்டர். 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதெக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசியின் தங்கக் கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. இவர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டா? தானியேல் பார்த்துருக்கிறாரு. யாருனாச்சும் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவியாரும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொன்னால் தானியேலே ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தானியேலில் படிக்கிறப்ப அந்த மிருகத்தை படிக்கிறோம், அந்த கொம்பை படிக்கிறப்ப அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் நீண்ட ஆயுசு உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட மனுஷகுமாரன் ஒருத்தர் கொண்டு வரப்படுறாரு நம்ம படிக்கிறோமா? அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவும் வேறன்றதுக்கு எவிடன்ஸும் இங்கே தானியேலே கொடுத்துட்டாரு. தானியேல் தான் மனுஷகுமாரனை பற்றி வெளிப்படுத்துறாரு. அதுக்கு முன்பதாக யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல, மனுஷகுமாரன் ஒருத்தர் வந்துட்டாரு. அது கீழே படிங்க சிஸ்டர். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பெலன் எல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் விழுந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். சிஸ்டர், இந்த தானியேல் 10 இது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த தரிசனத்தை பற்றி பேச மாட்டார். அங்கே நடக்கிற நிகழ்வு அவர் தன்னை இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் டீட்டெயில் சொல்ல மாட்டார். அது எங்கே நீங்கள் படிக்கணும், தானியேல் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 11:2 வசனத்திலிருந்து அப்படியே படிங்க சிஸ்டர். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான். அதுல 3 படிங்க. ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இங்கே என்ன பத்தி பேசுறாருன்னா மேதே பெர்சியர்கள் பிளஸ் கிரேக்கரை பத்தி பேசிட்டாரு. 4 படிங்க அப்படியே. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்நிதியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவைகள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டி போகும். இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா 4ஆ பிரிக்கப்படுன்ட்டார். இது கிரேக்க பத்தி தான் சொல்லிட்டாரு. அடுத்து 5 படிங்க. தென்றிசை ராஜா பலவானாய் இருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாய் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா வடதிசை தென் திசைன்னு இப்போ பேசிக்கிட்டே வருவார். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த வடதிசை தென் திசை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, எதை மையமாக வச்சு வடதிசை தென் திசைன்னு சொல்கிறாரு தானியேல்? ஏதோ ஒன்று மையமாக வைக்கணுமில்ல. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா கிழக்கு மேற்குனா சூரியனை பார்க்குறோம், கிழக்கு மேற்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இவர் தென் திசை வடதிசைன்னா எதை மையமாக வச்சு சொல்லணும்? பரலோகங்களா? அதான் வட பூமிக்கும் பரலோகத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது, அப்படிதானே மென்ஷன் பண்ணலாங்களா? அப்படின்னா அப்படி இல்லைங்க. இது எப்படி சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு தேசத்தை மையப்படுத்துகிறாரு, மையப்படுத்தி அங்கிருந்து தான் சொல்கிறாரு வட திசை தென் திசைன்னு.
அப்போ அவர் எந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணார்? அதுதான் பாயிண்ட். அப்போ இஸ்ரவேலுக்கு வடக்கு, இஸ்ரவேலுக்கு தெற்கு, இஸ்ரவேலுக்கு கிழக்கு, மேற்கு, அப்படி தானே வரணும். அப்போ பைபிளில் வடக்கு மேற்கு கிழக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா அது இஸ்ரவேலை மையமாக வச்சு பாருங்கள், அதுதான் கரெக்டாக பொருந்தும். இஸ்ரவேலுக்கு வடக்கு, இஸ்ரவேலுக்கு தெற்கு, மேற்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வேதத்தில் இருக்கிற எல்லாமே இஸ்ரவேல் மையம்தான் வச்சு பேசியிருக்கிறார் தானியேல். அப்போ இஸ்ரவேலுக்கு இப்போ வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தானியேல் 11:13 படிங்க. சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். இப்ப வடதிசைன்னு போட்டுருச்சு. அடுத்தது 14 படிங்க. அக்காலங்களில் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். போதும் சிஸ்டர், இங்க தென் திசை ராஜான்னு போட்டுருச்சு. அது என்ன வடதிசை ராஜா தென் திசை ராஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பிக்சர்ல காட்டணும். வடதிசை ராஜா யாருங்க? அவரு செலுக்காஸ். வடதிசை, இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வடதிசை ராஜா இவர் எந்த பகுதி? அந்த இது போடுங்க, அந்த நேம் எழுதியிருப்போம் இல்லைங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்களா இந்த தீர்க்கதரிசனம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ வடதிசை ராஜா நம்ம படிச்சிட்டோம். வடதிசை ராஜா எந்த பகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி பாருங்க, வடதிசை எதுங்க? சிரியா. இப்போ புரியுதுங்களா? சிரியா, சிரியா பகுதி தான் வடதிசை. இஸ்ரேலுக்கோட வடக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா சிரியா. அடுத்தது தென் திசைன்னு படித்தோம். தென் திசை எதுங்க? கரெக்டாக சொல்லிட்டாரு, எகிப்து. பார்த்து சொல்லிக்கிறாரு, எகிப்து. அப்போ சிரியாவும் வடக்கும். அப்போ தானியேல் சொல்கிறாரு சிரியாலேருந்து ஒரு ராஜா எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். தென் திசை எகிப்துக்கு போகிறான். அங்கே இருக்கிற மறுபடியும் எங்கே வரான்? இதை தான் பைபிளில் தானியேல் சொல்கிறாரு. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குனா நல்லா புரிஞ்சுக்கணும். அது இஸ்ரேல் மையமாக வச்சு அந்த பகுதியில் தான் பற்றி பேசுகிறாரு. இப்போ இங்கே 2 ராஜாவை பார்த்துட்டோம். யாருன்னா வடதிசை ராஜா, தென் திசை ராஜா. இந்த ஃபுல்லாக நீங்கள் 11 படித்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டே வருவானுங்க. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 பேர் சண்டை போடுறப்ப இந்த ராஜா எங்கே போய் குடியேறான்னு பார்க்குறப்ப வாசிக்கலாம். தானியேல் அதிலே 11:21 வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இவன் ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். அது கீழே படிங்க. பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். யாருங்க உடன்படிக்கை தலைவன்? இயேசு கிறிஸ்துவா உடன்படிக்கை தலைவன். இந்த பாடம் யாரை வச்சு பாசம்? உடன்படிக்கை தலைவன். சிஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அவன் தானே உடன்படிக்கையின் தலைவனாகிறான் அந்த 7 வருஷத்துக்கு. இவன் என்ன பண்ணுறான்? முறிக்கப்படுறான். இதை பற்றி நம்ம வரக்கூடிய காலத்தில் பார்த்தலாம், இதை நம்ம டச் பண்ண வேணாம். இப்போ என்னன்னா இவன் எங்கே போகிறான்னு கேட்குறப்ப இவன் எந்த பகுதியில் போகிறான்னா சிங்காரமான தேசத்துக்கு தான் இவன் போகிறான். வசனங்கள் வாட்சலாம். தானியேல் 11:41 வாசிங்க. 40 41 வரைக்கும். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். தென்திசை ராஜானா எகிப்தின் ராஜா முட்டுக்கு நிற்கிறான். அதுக்கப்புறம் வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்றை போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். வடதிசை ராஜானா சிரியா பகுதியில் இருக்கணும் வரானுங்க. அடுத்தது அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இப்ப யார் யார் தப்பி போவாங்க? இங்க பேரே கொடுத்துட்டாரு. எத்தனை பேரு? இவங்க 3 பேர் யார் கைக்கு தப்பி போவாங்க? அந்தி கிறிஸ்து கைக்கு தப்பி போவாங்க. அவன் சிங்காரமான தேசத்துக்கு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? கவிழ்க்கப்படுறான். 3 பேர் தான் தப்பிக்கிறாங்களாம். இந்த 3 பேர் வேதத்தில் தெளிவாக பேரே கொடுத்துட்டாரு. அந்த 3 பேர் யாருங்க? மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. ஏதேமு, மோவாப்பு, அமோன். இந்த 3 புத்திரர்கள் யாருங்க? அமோன் யாரோட சந்ததி? மோவாப்பு யாரோட சந்ததி? ஓகே, அப்போ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு பாடம் எடுத்துக்கலாம்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்ததி வகுப்பார் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டோம். இவன் சிங்காரமான தேசத்துக்கு போகிறான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த உடன்படிக்கை எத்தனை வருஷம்னா 7 வருஷம் நம்ம சொன்னோம். 3 வருஷம் இவன் சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டான். அப்போ மீதி 3 வருஷம் என்ன ஆகுங்க? பாலாக்கு அருவருப்பு கொண்டு வந்து வைக்கிறான். எங்கன்னா இஸ்ரேல் பகுதியில் இந்த சமாதானமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயம் கட்டப்படுது. தேவாலயம் கட்டப்பட்டு தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கிறாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி கட்டப்படாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கட்டணும். கட்டினா தான் தானியேலுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும். கட்டப்படும். அதில் வந்து தேவனுக்குன்னு யூதர்கள் பலி செலுத்த போகிறாங்க. 3 வருஷம் சமாதானமாக இருப்பாங்க. அந்த 3 வருஷம் பீரியடில் என்ன ஆகும்னா அவன் மீண்டும் எப்படி அந்த எஃபிஃபைனஸ் வந்து ஒரு சிலையை வச்சான், ஒரு சிலையை வச்சு பன்றிகளை அறுத்து போட்டான். அந்த மாதிரி மீண்டும் ஒரு சிலையை நிறுவாங்க. அந்த சிலை எப்படின்னா பொண்ணுனாலும் ரத்தினத்தினாலும் வெளிப்படத்தில் படிக்கிறோங்களா, விலை உயர்ந்ததுனால அது சிலையை உருவாக்கி வைக்க போகிறாங்க. அதுக்கு பலி செலுத்த போகிறாங்க. அந்த 3.5 வருஷ பகுதி, அந்த 3.5 வருஷ பகுதி தான் மீண்டும் போர் எடுக்க போகிறாங்க. யாருக்குன்னா அந்த 3 வருஷ பகுதியில் தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, யூதேயாவில் இருக்கிறவங்களுக்கு எங்கே ஓடிப்போங்க. அப்போ யூதர்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே நீங்கள் தப்பிச்சு ஓடிருங்கன்றாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஓடலைன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா கிபி 70 ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா, தீத்துராயன். அந்த தீத்துராயன் காலம் மாதிரி உங்களை வெட்டி போட்டுருவாங்க. அதனால் ஓடிருங்கன்ட்டார். அந்த காலப்பகுதி தான் அந்த 3 வருஷம். இப்போ அந்த அந்திகிறிஸ்து எங்கேருந்து வருவான்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், கிரீக்கிலேருந்து வருவான்னு பார்த்துட்டோம். ஏன்னா அதுலேருந்து தான் அந்த சின்ன கொம்பு வர மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி ராஜ்யத்தில் பார்க்குறப்ப ரோம் சாம்ராஜ்யத்தில் 10 கொம்பு இருக்குது. அதை 3 தாழ்த்தி போட்டு அவன் வரான்னு பார்க்குறோம். அப்போ அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? ரோம் ராஜ்யம் தானே. அப்போ ரோம் ராஜ்யம் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இன்னும் ரோம் ராஜ்யம் முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பியா தேசங்கள் என்ன பண்ணுதுன்னா 10 நாடுகள் இணைஞ்சு இருக்குதுங்களா, நேட்டோ இணைஞ்சிருக்குது. அதில் யார் மெய்யான தலையாக இருக்கிறாங்க? அமெரிக்காவுக்கு தலையாக யார் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வாட்டிகன் சிட்டி தான். உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி மெஜாரிட்டியில் பவர்ஃபுல் பீப்புள் யாருன்னு கேட்டிங்கன்னா வாட்டிகன் சிட்டி தான். மறைமுகமாக அவங்க தான் இருக்கிறாங்க. ரோமு தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐநா குழு ஒன்று ரெடி பண்ணி எல்லா நாடுகளையும் இணைக்கிறாங்க. எதுக்காக இணைக்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் இணைச்சி ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. நம்ம ஐநா சபை ஒரு இது பார்த்துருப்போம். அந்த ஜெனிவா பார்த்தீங்களா? ஜெனிவாவில் ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க தெரியுங்களா, பாபேல் மாதிரி பார்த்துருக்கிறோமா இல்லைங்களா? அந்த கோபுரம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் மெம்பர்ஷிப் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு தான். அதை உருவாக்குறது அந்த ராஜ்யம் தான் நம்ம படித்த களிமண் வேறு எங்கேயும் போல் உருவாக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்படி உருவாக்கி எல்லா தேசங்களும் ஒன்றா சேர்ந்த பின்னாடி தான் ஒரு ராஜன் வரான். அந்த ராஜனை யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளிப்படத்தில் படிக்கிறப்ப ஒரு ஸ்திரியை பற்றி படிக்கிறோமா, அந்த ஸ்திரீ யாருங்க? ஸ்திரீனாலே முதல்ல சபை தான். மிருகம்னு படிக்கிறோங்களா, மிருகம் யார்? மிருக தானியிலே படிச்சிட்டோம். மிருகம்னா எதை குறிக்கும்? ராஜ்யங்கள். மிருகம்னா ராஜ்யம் தானே. அதேமாரி மிருகம்னா புதிய ஏற்பாட்டில் ராஜ்யங்களை குறிக்கும். அப்போ அந்த ஸ்திரீன்னா சபை, அதாவது ரோமு தான் குறிக்கும். ரோமான பிஷப் போப் மார்க்கத்தை குறிக்கும். அந்த மிருகத்து மேலே யார் உக்காந்துட்டு இருந்தாங்க? ஸ்திரீ உக்காந்துட்டு இருந்தார். ஓகேங்களா? சாத்தான அதிகாரம் கொடுக்குறாங்க. அந்த மிருகத்து மேலே ஸ்திரீ தான் இருந்துச்சு. அப்போ அந்த தேசத்து மேலே ஆளுகை வரப்போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் போப்பு மார்க்கம் என்ன பண்ண போகுதுன்னா அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க தான் ஹெட்டாக வரப்போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க அந்த மிருகத்துக்கு மேலே. ஆனால் அந்த டைமில் ஒரு ராஜன் எழும்புவான். அவன் எப்படி பேசுவான்னா சமாதானமாக சூதானமாக பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒரு ராஜன் வருவான். அதுதான் வெளிப்படத்தில் படிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகம் படிங்க. வெளிப்படத்தில் 13 வெளிப்படுத்தல் 13. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல். படிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. சிறுத்தை யாரை குறிக்கும்? பழைய ஏற்பாட்டில் தானியேல டக்குன்னு வந்துருங்க. சிறுத்தைனா யாரு? அலெக்சாண்டர். அடுத்தது அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும். கரடி யாருங்க? மேதோ பெர்ஷியர். அடுத்தது அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. பாபிலோன். அடுத்ததுங்க வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. யார் கொடுக்குறா? வலு சர்ப்பம் யாருங்க? சர்ப்பனாலே சாத்தான் தான் சொல்லுவோம். அப்ப இத்தனை ராஜ்யத்துக்கு மிக்சடா யார் வராங்க? இத்தனை ராஜ்யத்துக்கு மிக்சடா ஒருத்தன் வரான். அவனுக்கு ஆளுகை யார் தரப்போறா? சாத்தான் தான் தரப்போறான். அவனுக்கு ஆளுகை சாத்தான் தான் தரப்போறான். அது கீழே படிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். இந்த சாவுக்கு ஏதுவான காயம் எதுங்க? ஆமா, அது யாருக்கு விழுந்தது? சாத்தான்ல. அந்த ராஜ்யம் யாருக்கு விழுந்தது? இப்ப இல்லாம போன ராஜ்யம் யாருங்க? ரோம் ராஜ்யம் இல்லை. ஓகே, அடுத்தது படிங்க சிஸ்டர்.
ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். இப்ப பின்பற்றுதல் அப்படின்னா பின்பற்றுறது வந்து எதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க? பின்பற்றுதல் இப்ப சத்தியம் இருக்கிறனால நம்ம சத்தியத்தை பின்பற்றோம், ஓகேங்களா? அப்ப பின்பற்றுதல்னா யாரையோ வச்சு பின்பற்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு போதனை, ஏதோ ஒரு மதம், அப்படிதானே அர்த்தம் பின்பற்றுறது. அப்போ ஒரு போதனை மதத்தை பின்பற்றவங்க யாரு? நம்ம ஸ்ரீனா யாரை சொன்னோம்? ரோம்ல இருக்கிற பிஷப் போப் மார்க் சொன்னோம். அப்ப பின்பற்றக்கூடியவங்க அவங்க தான், ஓகேங்களா? இப்ப அது கீழே படிங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சிறப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவர் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்பட்ட மிருகம் மீண்டும் வந்துன்னு ஜனங்க எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னன்னா ஒன்று போப்பமாக இருக்குன்னு ஒன்று இதாயிருச்சு, டம்மியாக ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் மெஜாரிட்டி அது ஆட்சியில் வருது அப்படின்னு சொல்லி ஜனங்களாம் ஆச்சரியப்பட்டு அதை பின்பற்றக்கூடிய காலம் வரப்போகுது. அந்த காலப்பகுதியில் தான் யார் வரான்னு கேட்டால் ஒரு ராஜன் எழும்ப போகிறான். அந்த ராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் உடன்படிக்கை பண்ண போகிறான். இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா பாடத்தை முடிச்சிடலாம், டைம் ஓவர் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். இப்போ இந்த அந்தி கிறிஸ்தை பற்றி பார்க்குறப்ப இந்த ஒரு வாரம், ஓகேங்களா, 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் பாதி வருஷம் சமாதானம், பாதி வருஷம் வந்து தீமையான அரசாட்சி நம்ம பார்த்துட்டோம். இப்போ டோட்டலாக தானியேலோட 70 வார தீர்க்கதரிசனம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு வாரம் கேப் விட்டுருக்கிறாரு. அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த தீர்க்கதரிசனம் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, யூதருக்கு ஆலயம் கட்டப்படணும். இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆலயம் இருந்த இடத்துல அல்-அக்ஸா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது, டாம் ஆஃப் ராக் அப்படின்னு ஒன்று இருக்குது. டாம் ஆஃப் ராக்னா அந்த தங்கத்தில் இருக்கும் பாருங்க, அது ஒன்று. பக்கத்தில் அல்-அக்ஸா பள்ளிவாசல் இருக்குது. இது 2 இருக்குது. அந்த இடத்துல வந்து தேவாலயம் கட்ட முடியுமா? இன்னைக்கு மெஜாரிட்டி யார் பூமியில்? கிறிஸ்தவர்கள் இல்லை, முஸ்லீம் தான் மெஜாரிட்டி. அப்போ பார்க்குறப்ப அவங்க மெஜாரிட்டினா நாட்டில் தான் நம்ம கிறிஸ்தவர்கள். அப்படி பார்க்குறப்ப அந்த இடத்துல என்ன ஆகுன்னா 2 விஷயம் இருக்குது. முஸ்லீம் இது, அதை இடிக்க முடியுமா? போரில் தான் இடி. அண்ணன் ஒன்று சொன்னார், போரில் இடி. வேற யாரோ ஒன்று சொன்னாங்களே, தேவன். அப்போ அது ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல டிம்பிள் கட்டணும்னா அந்த டிம்பிள் கட்டக்கூடிய நபர் தான் ராஜா வரான். அப்போ அந்த ராஜா யாரை சார்ந்தவனாக இருப்பான்? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா கிரீக்லேருந்து வரவனாக இருப்பான். அடுத்தது ரோம் சாம்ராஜ்யத்தில் உருவாகிறவனாக இருப்பான். இது டீட்டெயில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த 2யும். அதே மாதிரி பீப்புள் அதிகமாகிறது என்ன கேட்டால் முஸ்லீம் தான். அப்போ அவங்களிருந்து அவன் என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ முஸ்லீம்களோட தலைவன் வந்து அவங்களுக்கு சொன்னால் அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அந்த இஸ்ரேல் தேசத்தில் அந்த 2மே முஸ்லீம் பகுதியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல தேவாலயம் கட்டணும்னா முஸ்லீம் தலைவன் தானே வரணும். அப்போ அவன் சொன்னால் கேட்பாங்க தானே. அப்போ அவன் வந்து அந்த மாதிரி ஒரு நபர் வந்தால் கட்ட முடியுமா முடியாதா? முடியும். அப்படி அதான். ஆனால் முஸ்லீம்லேருந்து ஒருத்தர் வரணும், வந்து சொன்னால் கேட்டுக்குவாங்க தானேங்களா? ஓகே, ஒரு விஷயம். அந்த மாதிரி வர நபர் தேவாலயத்தை கட்டுறப்ப யூதன் ஏற்றுக்குவானா? இல்லை, தேவாலயம் தான் கட்டுறாங்க. நீங்கள் தானியேல் புஸ்தகம் படித்து பார்த்தீங்கன்னா யோசுவாவும் இவர் காலத்தில், யார் காலத்துனா செருபாபேல் காலத்தில் போய் கட்டுறாங்க. பக்கத்தில் தேசத்தில் இருக்கிறவங்க நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. ஹெல்ப் பண்ண விட்டாங்களா? ஏன் விடலைங்க? யூதனுக்கு இருக்கிற வைராக்கியம் என்ன தெரியுங்களா? அந்த தேவாலயம் அவன் தான் கட்டணும், அது அவனுடைய கடவுளுடைய இது, வேற யாரையும் கை வைக்க விட மாட்டான். அவனோட வைராக்கியமே அதுதான். அப்படி இருக்கிறவன் முஸ்லீம் வந்து கட்டினா எப்படி ஒத்துக்குவான்? முஸ்லீம் எந்த சந்ததிங்க? இஸ்மவேல் எந்த மனுஷன்? பழைய ஏற்பாட்டில் படிச்சுமா, அவன் எந்த மாதிரி மனுஷனா இருப்பான்? அவன் துஷ்ணனா இருப்பான். படித்தோம் இல்லைங்களா? அந்த வகுப்புல இருந்து வரவன் தேவாலயத்தை கட்டினா எப்படி விடுவான் யூதன்? ஆனா யூதன் வந்து தேவாலயத்தை கட்டினா முஸ்லீம் விடுவாங்களா? என்னப்பா பெரிய தலைவலியா போச்சு. இவன் வந்தான் அவன் விட மாட்டான், அவன் வந்தான் இவன் விட மாட்டான், என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டு வருது. வளர்ந்துக்கிட்டு வரப்ப இஸ்லாம் என்ன ஆகணும்? ஒரு காலத்தில் உலகம் ஃபுல்லாக யார் தான் பிடிக்கணும்? உலகம் ஃபுல்லாக இஸ்லாம் தான் வரும், இஸ்லாம் தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து எந்த மதத்தை சார்ந்தவனாக இருப்பானா அவன் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன் தான். இஸ்லாமில் எத்தனை மதம் இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று சியா, ஒன்று சன்னி முஸ்லீமு, 2 முஸ்லீம் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து இருப்பாங்க பாருங்கள், அந்த இது
ஒரு முஸ்லீம் சில இதெல்லாம் அந்த மதத்தை ஏற்றுக்காத இவங்களுக்குள்ள பிரிவு இருக்குது. 2 பேர் அடிச்சுக்குவாங்க. சியா முஸ்லீம் வந்து கம்மி, இந்த ஆமாம் அவங்க ஒரு கம்மி. அதுக்கப்புறம் இந்த சன்னி முஸ்லீம் மெஜாரிட்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான் இந்த பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ராஜா யாராக இருக்கணும்? முஸ்லீமாக இருக்கணும். அந்த முஸ்லீம் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த ராஜா இவங்க 2 பேர்த்தையும் இணைப்பான். இணைச்சி இவன் ஒரு தலைவனாக இருப்பான். அந்த தலைவன் தான் என்ன பண்ண போகிறான்னு கேட்டால் தேவாலயத்தை கட்ட போகிறான். ஓகேங்களா? முஸ்லீம். இப்போ யூதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவன் யாரோட சந்ததியில் வரணும்? யூத சந்ததியில் வரணும். இதுதான் ஹைலைட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கிட்டோம். நம்ம யூதரா? இல்லை. ஆனால் ஒருத்தன் யூத மதத்தை ஏற்றுக்கணும் அவன் யாராக இருக்கணும்? யூதனாக இருக்கணும். அதாவது யூதன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் யூதத்தை யார் வேணாலும் ஏற்றுக்கோங்க, ஆனால் அவன் பிறப்பால் அவன் யூதன் அல்ல. ஓகேங்களா? யூதனாக மாறப்பட்டான். அதே மாதிரி தான் பிறப்பால் பிறந்தவன் தான் ஒரு யூதன். அவனோட இதே பிறப்பால் பிறந்தவன் தான் யூதன். அப்போ இந்த அந்திகிறிஸ்து யாராக இருப்பான்னா பிறப்பால் ஒரு யூதனாக இருப்பான். ஓகேங்களா? இஸ்லாத்தில் வந்து அப்படி கிடையாது. நீ யார் வேணாலும் வந்துடலாம் உள்ள, ஆனால் மதத்தின்படி அவன் யாராக இருப்பான்? முஸ்லீமாக இருப்பான். அதுதான் இங்கே கரெக்டாக பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மதத்தினால முஸ்லீமாக வந்து முஸ்லீம்கிட்ட சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்குவாங்க. கரெக்டு, இவர் நம்ம தலைவர் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அவன் பிறப்பால் அவன் யூதனாக இருக்கிறதுனால யூதன் என்ன பண்ணுவான்? சரி, யூதன் கோயில் கட்டு, நீ யூதன் பிறப்பால், நீ என்ன மதம் வேணா, கிறிஸ்டின் முஸ்லீமு எது வேணா இரு, ஆனால் நீ யூதன் பிறப்பால் தேவாலயத்தை கட்டு. இது தாங்க நடக்க போகுது. அந்த ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் தலைவன். அந்த பிறப்பால் அவன் ஒரு யூதன். அதே பெரிய அவன் வந்து கிரீக்கிலேருந்து வந்த அடையாளம் யாருன்னு கேட்டால் அந்த எஃபிபெனஸுக்கு அடையாளமாக இருப்பான். அதேமாதிரி அவன் ரோம் சாம்ராஜ்யம் வரப்போ அதுக்கு அவன் தலைவனாக மாறுவான். இவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து. நம்ம பார்த்துட்டோம். இதில் என்னன்னா இன்னொரு கேள்வி நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து முஸ்லீமு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருப்பான்? முஸ்லீம்லேயே 2 சொன்னோம். எந்த மதத்தில் இருப்பான்? சன்னி வந்து மெஜாரிட்டி. ஏன்னா நீ வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் அவன் கொஞ்சம் ஜனங்களை கூட்டிகிட்டு தான் வரான்னு வசனம் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஜனங்களை கூட்டிகிட்டு வரான் போர் செய்ய. அப்போ கொஞ்சம் ஜனங்கள் யார் இருக்கிறா முஸ்லீமில்? சன்னி இல்லை, சியா முஸ்லீம். அப்போ சியா முஸ்லீமாக தான் இருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா சியா முஸ்லீம் எந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா ஈரானு, ஈராக்கு, ஜோர்டானு, சிரியா இந்த பகுதி வந்து சியா முஸ்லீமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சன்னி முஸ்லீமு. சன்னி முஸ்லீம் யாரோட இதில் வராங்கன்னு கேட்டிங்கன்னா நபிகள் நாயகம் இருக்கிறார் இல்லைங்களா, அபுபக்கர்னு இருப்பார், அவரு கீழே அவங்களோட இதில் வராங்க. ஆனால் அந்த சியா முஸ்லீம் யாருன்னா நபிகள் நாயகத்தோட மாமனார் ஒருத்தர் இருப்பார், அவர் அலி, அவருடைய சந்ததியில் வராங்க. அதனால் அவர் எந்த சந்ததியாக இருப்பார்னு கேட்டிங்கன்னா சியா முஸ்லீமாக இருப்பார். அந்த முஸ்லீம்லேருந்து வரக்கூடிய நபர் தான் இது தேவாலயத்தை கட்ட போகிறாரு. அவர் ஒரு யூதனாக அந்த கோத்திரத்தில் யூத கோத்திரத்தான் இருக்க போகிறாரு. நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆளுகைக்கு வந்துட்டாங்க முஸ்லீமுங்க. இப்போ முஸ்லீம்கள் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான் உலகத்தை பிடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? கடைசி காலத்தில் நாங்கள் தான் பிடிக்க போகிறோம். முஸ்லீம் அதேமாதிரி ஒன்று சொல்லுவாங்க, எங்களுக்கு நபின்னு ஒருத்தர் வருவார்னு சொல்கிறாங்களா? மகதி சொல்லப்போனால் மகதி, கடைசியாக ஒரு மகதி வருவார்னு சொல்கிறாங்களா? இந்த மகதி யார்? நம்மளோட கேள்வி. கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு மகதி வராரு. அந்த மகதி வந்து எத்தனை வருஷம்னா 9 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறாராம். நம்ம பைபிளில் படிக்கிறோம் அந்திகிறிஸ்து எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ண போகிறான்? 7 வருஷம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 9 இல்லைனா 7 வருஷன்றாங்க. அப்போ அந்த மகதி யார்? ஒரு கேள்வி. 2வது யூதத்தில் ஒன்று சொல்கிறாங்க, மேசியான்னு ஒருத்தர் வராரு அவங்கள மீட்க. அந்த மேசியா யார்? 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமனுடைய விசுவாசம் கடைசியாக ஒரு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வராரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இயேசு வேறு அவங்க. ஆனால் உலகமே கிறிஸ்துவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேசியான்னு ஒருத்தர் வராரு நமக்கு. இந்த மேசியா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிற இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிளியர். ஆனால் யூதன் சொல்கிற மாதிரி மேசியா மீட்க வராருன்னு அவர் வந்துட்டு போயிட்டார். அப்போ அவன் எதை வச்சு சொல்லியிருப்பான்? அதேமாதிரி முஸ்லீம் சொல்கிறாங்க கடைசியாக வரப்போகிற மகதி. இந்த மகதி யார்? இந்த 3 பேர் யாருன்னு சொல்லி வரக்கூடிய பாடத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா முஸ்லீம்ன்றது நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம். ஆனால் முஸ்லீம் தான் கடைசியாக என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அசால்ட்டான விஷயம் முஸ்லீம் கிடையாது. அவங்க மதத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, மதத்துக்காக யாரை வேணாலும் கொலை செய்வாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு மதம் தான் இஸ்லாம். நாம் நினைக்கிற இஸ்லாம் அப்படின்றது ஏதோ வந்துட்டு போகிறாங்கன்னு, அவங்கள வந்து தேவன் நினச்சா தான் திருத்த முடியும், மற்ற யாராலையும் திருத்த முடியாத ஒரு கூட்டம் அது. வணங்கா கழுத்து. ஏன்னு கேட்டால் இஸ்மாயிலார் சந்ததி அவங்க துஷ்டனாக இருப்பாங்கன்னு சொல்லுது. இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி காலத்தில் வர மகதி,
அதே மாதிரி யூதர்கள் நினைக்கிற மெஸ்ஸியா, நம்ம நினைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது 3க்கும் ஒப்புமை என்ன? இவங்க 3 பேர் யார் கரெக்டான ஆள்? இந்த அந்தி கிறிஸ்துன்றவனோட முடிவு எப்போ நடக்க போகுது? இந்த 7 வருஷ பகுதியில் சபை எப்போ முடியும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வரக்கூடிய பாடத்தில் எடுக்க தேவன் கிருபை செய்வார். பொறுமையாக கேட்ட யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பார்.